Hi everybody, I'm Madhamatri Grade 5A for Pimbats Garden School. This is the message from Savitriba Arabindo. One who has shaped this world is ever its Lord. Our errors are his steps upon the way. He works through the fierce vicissitudes of our lives. He works through the hard breath of battle and toil. He works through our sins and sorrows and our tears. His knowledge overrules our nations, whatever the appearance we must bear. Whatever our strong ills and present fate, when nothing we can see, but drift and bail. A mighty guidance lead us still through all. After we have served this great divided world, God's bliss and oneness are our inborn right. Thank you. Bye. Hello buddies, நான் உங்கள் அஜய் ரக்ஷனா கிரேட் 7 from Mumbat's Garden. Today's Karma Yogi Appa message. The social man avoids the unpleasant in public. The conscious person avoids the wrongdoing from his thoughts. The spiritual man has to eliminate the wrong and the evil from his subconscious. Thank you. Bye. Hi, hello buddies. Now Ajay Kavinya from grade 3B from Primates Garden School. இன்னைக்கு நான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது ஈக்கள் பற்றி சொல்ல போகிறேன். அது பேர் என்னென்னா வளர்ச்சி. ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு நாள் ஈக்களை பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ளே போத்தாரான். அந்த ஈக்கள்லாம் அப்படியே டப்பாவோட மூடியில் வெளில போகிறதுக்காக ட்ரை பண்ணி இடிச்சுக்கிட்டு டெய்லியுமே உண்டுச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஈக்கள் வெளில போகிறதுக்கு முயற்சியே பண்ணலையா. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சயின்டிஸ்ட் அந்த டப்பாவோட மூடியை திறந்து விட்டாரான். ஆனால் அந்த ஈக்கள் வெளிலையே போகலையா. ஏன்னா அது நம்பிச்சான் நம்மளால் வெளில போக முடியாதுன்ட்டு. அந்த ஈக்கள்லாம் குட்டி போட்டுச்சான். அந்த குட்டிங்களும் அதே நம்பிச்சான் நம்மளால் வெளில போக முடியாதுன்னு சொல்லி உள்ளேயே இருந்துச்சான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளும் அந்த ஈக்கள் மாதிரியே இருக்கக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணாதான் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த பெரிய ஒரு மரத்தில் நிறைய பறவைகள்லாம் கூடு கட்டி இருக்குது. நிறைய பேர் அந்த நிழலுக்காக அந்த இடத்துல அப்படி கீழெல்லாம் வைப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்க. அது மாதிரி ஒரு பெரிய மரம். ஒரு வாட்டி ஒரு குரங்கு கூட்டம், மொத்தமாக ஒரு 3 குரங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுங்க, அந்த மரத்தில் தாவி தாவி விளையாடிட்டு இருக்குங்க. விளையாட்டு ஜோரில் ரொம்ப ஆர்வமாக விளையாட ஆரம்பித்த உடனே அதுங்க ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவி தாவி அந்த கொப்பெல்லாம் கிளையெல்லாம் மொனெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அது விளையாடுற வரைக்கும் இந்த மரம் அமைதியாக இருந்தது. அந்த கிளைகள்லாம் உடைய ஆரம்பித்த உடனே இலைலாம் உதிருது. அப்போது இந்த மரம் அந்த குரங்கிட்ட சொல்லுது, இதை பாரு, நீ இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்த, நான் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்தேன். நான் நிறைய பறவைகளுக்கு வீடாக இருக்கேன். நிறைய பறவைங்க இங்கே கூடு கட்டியிருக்கு, குஞ்சு பொரிச்சிருக்குங்க. நிறைய குழந்தைங்க என் நிழலில் விளையாடுறாங்க, பெரியவங்களாம் இருக்காங்க. அதனால் இந்த இலையை நீலாம் உடைச்சிடாத, கிளையெல்லாம் உடைக்காமல் சேதப்படுத்தாமல் நீ விளையாடு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த குரங்கு என்ன சொல்லுதுங்க, நாங்களே எங்கள் மகிழ்ச்சியில் ரொம்ப ஜாலியாக இருக்கோம், நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி மூடாக இருக்குது, அதனால் நாங்கள் இப்படி தான் விளையாடுவோம், எங்களோட விளையாட்டு முறை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட பேச்சை கேட்காம கிளைக்கு கிளை தாவி தாவி நிறைய கிளைகளை சேதப்படுத்திட்டு மரத்தை உடைச்சிட்டு அடுத்த மரத்துக்கு அப்படி தாவி போயிடுதுங்க. அப்போது கொஞ்ச நேரம் அடுத்த நாள் என்ன ஆகுது, திருப்பியும் அதே மாதிரி அந்த குரங்கு கூட்டம் வருது. அதே ஏற்கனவே நிறைய கிளைகள்லாம் உடஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இதுங்க அதை கன்சிடர் பண்ணாமல் அதுக்கு முந்தின நாள் விளையாடின ஜோர்லேயே வேகமாக தாவும் போது அந்த கிளைங்க உடஞ்சிருந்ததுனால அந்த குரங்குங்க கீழே விழுந்து அதுக்கு அடிபட்டுருது. ஸோ அது செய்த தவிர அதுக்கே புரியலை.
அதுதான் அந்த கிளையை உடைச்சிது. பட் அதை அது யோசிக்காமல் கீழே விழுந்துருச்சு. அப்போது அந்த மரம் சொல்லிச்சான், பாரு உனக்கே நீ செய்த காரியம் தப்பாக முடிஞ்சிருச்சு. நான் இது தானே நேற்று சொன்னேன், இப்போ பாரு உனக்கே அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் அந்த குரங்கு யோசிச்சுதான், அப்போ நமக்கு ஒரு விஷயம் கஷ்டம்னு வரும்போது தான் நம்ம செஞ்சது தப்புன்னு நமக்கு தோணுது. ஸோ அடுத்தவங்க கஷ்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணல, அந்த பறவைகளை பற்றி நினைக்கல, மரம் ரெக்வெஸ்ட் பண்ணிச்சு அதையும் நம்ம நினைக்கல, ஸோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி அந்த குரங்குங்க வருந்துச்சான். ஸோ செய்த தப்பை நம்ம என்றைக்குமே ரியலைஸ் பண்ணால் அடுத்து அந்த தப்பை நம்ம செய்ய மாட்டோம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.